நானே ஒத்துக்கிறேன் மேம். அந்த ஆடியோ கார்ல பேசும்போது யூ ஆர் சச் a genuine நான் சொன்னேன் தான். நான் ஒத்துக்கிறேன். இல்ல டே 1ல இருந்து நான் இத மாத்தி பேசிட்டேன். இப்பயுமே அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்பயுமே வந்து எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் இல்லன்னும் போது இதுவும் பேச முடியாது. மக்கள் நினைக்கலாம், மக்கள் சொல்லலாம் இல்ல அஷ்மிதா மேம் தான் வேலை பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் சைட் ஆஃப் மக்கள் இல்ல மேம் அஷ்மிதா இன்னசென்ட் சொல்லலாம். இது ரெண்டுத்துக்குமே எங்களுக்கு ஒப்பீனியன் கிடையாது. எங்களுக்கு எவிடன்ஸ் மட்டும் தான். we cannot be judgmental. அது நான் சொல்றோம். நம்ம யாருமே ஜட்மெண்ட்ல இருக்க முடியாது. அதுவும் நாங்களா ஜட்மெண்டலா இருந்தா பயாஸ்டு பார்வையில போயிடுவோம். கரெக்டான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு கேஸ் போது நம்ம கேஸ் பத்தி பேசும்போது என்ன பேசுறோம், இவங்க மேல இது இவங்க மேல இது இப்படிதான் பேசுறோமா இல்லையா ஒரு கேஸ் பத்தி. எங்க இது வேற வேற டர்ன் எடுத்தது அப்படின்னா அவங்களே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வராங்க, அதுல இருந்து நம்மகிட்ட சொல்றாங்க, அதுல இருந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, இப்படிதான் நம்ம வேற ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம் மேம். இன்னைய வரைக்கும் அந்த விஷயம் அது கம்ப்ளைண்ட் ஆக வேண்டிய விஷயம் இல்ல மேம். ஏன்னா இந்த விஷயம் பேசும்போதே மார்னிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நான் முன்னாடி காமிச்ச வீடியோ அஷ்மிதா கால் பண்றாங்க. கால் பண்ணி மேம் இது நிஜமாவே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா பிரியதர்ஷினின்னு கேட்குறாங்க. நான் முதல்ல கேட்குறேன், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகாம எப்படி ப்ரெஸ் மீட் போவாங்க முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அங்கே கேட்கும்போது அதான் கேட்குறாங்க, உங்களுக்கு விஷ்ணு டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்புனாரா அப்படின்னா நான் எதுவுமே வரல. இல்லை நீங்கள் வந்து அஷ்மிதா பேரை வெளில சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணம் டிமாண்ட் பண்ணாங்கன்னாரு. என்னங்க ப்ரூஃப் இருக்குது இதுக்கு? ஓகே, அதே மாதிரி போய் இந்த குரூப் இருக்காங்களா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அவங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அந்த இடத்துல இருக்கோம், நீயும் ஒய்ஃபை கூப்பிட்டு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல இல்லை அவளுக்கு எல்லாம் செட் ஆகாது, அதுவாகாது இதுவாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காண்டம் விஷயம் வரப்போ எதுக்கு இதை பாக்கெட்ல வச்சிருக்கேன்னு கேட்கும்போது என் ஒய்ஃப்காக தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆன் ஸ்கிரீன்ல தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அதை எடிட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வீடியோல போடாம. ஆமா ஆமா பேச இப்பயும் சொல்ற பேச ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நான் காண்டம் வச்சு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒய்ஃப்கான வாங்கின காண்டம் எதுக்கு பாக்கெட்ல வச்சு சுத்துற? கார்ல எல்லாம் வச்சிருக்கணும் அந்த காண்டமை. அப்போ இதுல இருந்தே தெரிய வேணாமா இந்த இடத்துல?